ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே டெக் தமிழா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பென்ட்ரைவ் வந்து எப்படி பூட்டபிள் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி பண்ணுறது, அதுவும் எந்த சாஃப்ட்வேர் ஆப் எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம விண்டோஸ் சிஎம்டி மூலிமாவே பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே வரோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுத்த வீடியோஸ் போட எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து சிஎம்டின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதை வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கலன்னா சாதாரணமாக கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து சாதாரணமாகவே கொடுத்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சாதாரணமாக சிஎம்டி வந்து கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிஎம்டி கொடுத்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டிஸ்க் பார்ட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நான் வந்து இங்கே ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் டிஸ்க் பார்ட்டுன்னு சொல்லிட்டு, அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா டிஸ்க் பார்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறமா லிஸ்ட்டு டிஸ்க்குன்னு சொல்லிட்டு அடிங்க. அதையும் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன். லிஸ்ட்டு டிஸ்க்குன்னு அடிச்சதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டிஸ்க்கு 0 டிஸ்க்கு 1ன்னு வரும். அதில் வந்து கடைசியாக இருக்கிறது தான் நம்மளது பென்ட்ரைவாக இருக்கும். எல்லா லேப்டாப்ஸ்லேயும் அப்படி தான் இருக்கும். இல்லைனா வந்து பார்த்துக்கோங்க, டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு ஆன்லைன் சொல்லிட்டு சைஸ் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும்ல. இது வந்து 32 GB பென்ட்ரைவ் வந்து 29 GB இருக்குது. அது சைஸ் பார்த்து ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செலக்ட் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன். செலக்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். செலக்ட் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. நீங்கள் என்ன தப்பாக போட்டால் கூட இந்தமாரி வரும். அது வந்து கமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் வந்து தப்பாக போட்டால் கூட கரெக்டாக போடலாம். எல்லாமே கேப் விட்டு போடுங்க. செலக்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அதை க்ளீன் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா கிரியேட் பார்ட்டிஷன் சொல்லிட்டு கொடுங்க. கிரியேட் பார்ட்டிஷன் சொல்லிட்டு கொடுங்க. கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா அது வந்து எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துனே வாங்க ஒன்றுன்னா. அதுக்கப்புறமா செலக்ட் பார்ட்டிஷன் ஒன்னு சொல்லிட்டு கொடுங்க. நான் எப்படி போடுறேனோ அதை வந்து அப்படியே பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். செலக்ட் பார்ட்டிஷன் 1 கொடுத்ததுக்கப்புறமா பார்ட்டிஷன் 1 செலக்ட் ஆயிரும். இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதை வந்து ஆக்டிவ் பண்ணோம். ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறமா ஆக்டிவ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணோம் அந்த பென்ட்ரைவை வந்து. அதனால் வந்து இப்போ ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அதேமாதிரி பண்ணுங்கள். ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஃபார்மேட் சொல்லிட்டு கேப் போட்டு எஃப்எஸ் கொடுத்துட்டு திரும்பி கேப் போட்டு என்டிஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கியூக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். எஃப்எஸ் கொடுத்துட்டு அது ஈக்குவல் டு கேப் இல்லை, ஈக்குவல் டு கொடுத்துட்டு என்டிஎஃப்எஸ் கொடுத்து கியூக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கியூ கொடுத்து என்ட்ரு கொடுங்க. சாரி, நான் தப்பாக போட்டேன். ஃபார்மேட் வந்து வந்து டைப் பண்ணிட்டேன். ஃபார்மேட் வந்து FORMAT ஃபார்மேட் சொல்லிட்டு கொடுங்க. ஃபார்மேட் ஸ்பேஸ் NS ஃபார்மேட் ஸ்பேஸ் FS ஈக்குவல் டு NTFS கேப் போட்டு கியூக்குன்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அது வந்து ஃபார்மேட் ஆகும். நீங்கள் கியூக்குன்னு கொடுக்கலனா அது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால் கியூக்கு மறக்காமல் கொடுங்க. அப்போ 100% கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை அசைன் பண்ணோம். அசைன் சொல்லிட்டு கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அசைன் பண்ணோம். வந்து அசைன் சொல்லிட்டு கொடுங்க. ASSIGNன்னு சொல்லிட்டு
ASSIGN அசைன் கொடுத்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அசைன் ஆயிரும். அசைன் அதுக்கப்புறமா ஹெட்செட் கொடுங்க. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கரெக்டாக வந்து பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து எங்கே வந்து ஓஎஸ் வச்சுக்கிறீங்களோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க, இல்லை காப்பி பண்ணிடுங்க. நான் வந்து கம்ப்ரஸ்டு பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3.97 GB வந்து இருக்குது. அதை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். நான் வந்து கரெக்டாக பென்ட்ரைவில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் ஒன்றுமே புரியாது. நடுவில் நிறைய எரர் வந்ததுக்கப்புறமா லேப்டாப்பே ஃபுல்லாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஓஎஸ் போட்டு காப்பி பண்ணதுக்கப்புறமா டிஸ்கை எடுத்துகிட்டு பென்ட்ரைவ் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஐக்கான் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஐக்கான் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து வேறு ஐக்கான் கூட சேஞ்ச் ஆகும். ஆனால் வந்து ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பூட்டபிள் ஆகிடுச்சு, யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கரெக்டாக காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பாய்.